அண்ணே வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கணும். அரசியல் களம் நம்ம நினைத்ததை விட ரொம்ப வேகமா வித்தியாசமா சுழண்டுட்டு இருக்கு. 2026 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு 5 முனை களமா இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. திமுக அவர்களுடைய கூட்டணி இனி அப்படியே பழைய மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியுது. விஜய் அவர்களும் நேற்றைய தினம் நாங்க திமுகவா இல்ல தவகவான்னு பாத்துருவோம், எங்க 2 பேருக்கு தான் போட்டிங்கிற மாதிரி சொல்றாரு. நாம் தமிழர் கட்சியுமே நாங்க தனித்து தான் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. அப்போ ஒரு 4 முனை போட்டிங்கிற மாதிரி இப்போ ஒரு களம் வந்துடுச்சு. இதுல நாம் தமிழர் கட்சி பல முன்னெடுப்புகளை எடுத்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்க போகுது? நாம் தமிழர் கட்சியோட அந்த வாக்கு வங்கிங்கிறது எந்த அளவு உயரும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஒரே ஒரு ஹீரோ, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்னா அது சீமான் மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வருவாங்க. எல்லாருக்கும் ஒரு பல்வேறு விதமான வெளிச்சங்கள் இருக்குது. விஜய்க்கு கூட என்ன செய்வாங்க, இந்த திமுக கம்பெனி வேலை செய்யும். ஆனால் சீமானுக்கு அப்படி வேலை செய்யாது. சீமானுக்கு வேலை செய்யணும்னா அது தமிழர்கள், தமிழ் தேசியவாதிகள், இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கிற இந்த தம்பிமார்கள் தான் அந்த வேலையை செய்ய வேண்டிய இருக்குது. ஆனால் கார்ப்பரேட் கைக்கூலியாக இருக்கிற இந்த திமுக அதிமுகவை விடுத்து விஜய் என்கின்றவருக்கு கூட இவங்க அவரை கூட நிற்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் சீமான் கூட நிற்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எப்போதுமே அவங்க ஒரு கூட்டு கொள்ளையர்களாக இருக்கிறாங்க. அதில் கம்யூனிஸ்ட்களும் இருக்கிறது தான் மிகப்பெரிய வேதனையான ஒன்று. ஏன்னா பாட்டாளி மக்களுக்காக, பாட்டாளி வர்க்கத்திற்காக, உழைக்கும் மக்களுக்காக, சுரண்டப்படும் மக்களுக்காக நிற்கின்ற ஒரு இயக்கம் என்று தன்னை காட்டிக்கிட்டு இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் கூட தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக கிடையாது. ஒருவர் கூட தலைமை பொறுப்புல கிடையாது. அவர்கள் எல்லாருமே தாங்களே திமுகவிடம் அடகி வைத்து கொண்ட ஒரு வகை அடிமை சாசனம் எழுதி கொடுக்கப்பட்டவங்களா ஆயிட்டாங்க. ஆனா வாக்களிக்க ஏமாற்றுவதற்கு ஒரு மக்கள் தேவை, நாங்களும் தலைவர்கள் தான் அப்படின்னு காட்டிக்கொண்டு அதை தமிழர்களுக்கு வாக்காளர்களாக தான் பார்க்குறோம். அப்புறம் சாதிய அமைப்பு, மிகப்பெரிய சாதிய அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். இது எப்படி அப்படின்னு சொன்னால், எளிய மக்களுக்கான ஒரு அரசியல், எப்போதுமே ஒரு கோரிக்கையோடு நிற்கின்ற ஒரு அரசியல், என்னுடைய மக்கள் அப்படின்னு திருமாவளவன் மேடை தோறும் வாய்கிலேயே பேசுவார். ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் யாருன்னு கேட்டால் அந்த ஆதி தமிழ்குடி பிள்ளைகள் தான் அதிகமாகவே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும். ஆனால் அந்த அரசு பள்ளியின் தரத்தை கூட அவர் பேச மாட்டார். ஏன்னா இவர் ஒரு முதலாளியாக மாறிட்டார். சிபிஎஸ்இ ஸ்கூலு பள்ளிக்கூடம் வைத்து நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திமுக அவரை ஒரு முதலாளியாக மாற்றி இருக்கிறது. அதனால இவர்களின் தலைகளை கணக்கு காட்டி அவர் ஒரு 2 சீட்டுக்கு சண்டையிடுவார். அப்புறம் கொங்கு வெள்ளாளர் கட்சி ஒன்று அவங்க கூட இருக்குது. இது ஒரு ஜாதிய கட்சி. அப்புறம் சொல்லவே வேண்டாம், இஸ்லாமிய கட்சிகள், தேசிய லிக்கும்பாங்க, முஸ்லீம் லிக்கும்பாங்க, அப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்குது. ஜவாஹிருல்லா போன்றவர்கள் அவர்கள் நிரந்தர கொத்தடிமைகளாக ஆகிட்டாங்க. ஏன்னா பாரதிய ஜனதாவிடமிருந்து நம்மளை காப்பாற்றுகின்ற ஒரு தேவ தூதர்கள் அப்படின்னு திமுகவை நினைக்கிறான். ஆனால் அவங்க பாஜகவிற்கு காட்டி கொடுக்கிற சாத்தான்கள்ங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியல. அது போக போக தான் தெரியும். இப்படி இவர்கள் ஒரு மையமான ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க. நாங்கள் சிறுபான்மையினரை காப்பாற்ற வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த கார்ப்பரேட் திமுக என்கின்ற பெரும் முதலாளி சின்ன சின்ன முதலாளிகளை ஒவ்வொரு கட்சியின் பெயரால் அவர்களை தலைவர்களாக ப்ரமோட் பண்ணி அதை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே ஒரு வகை கொத்தடிமைகள், ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் அந்த திமுக கூட்டணி. அது முழுக்க சொல்லணும்னா அது ஒரு கம்பெனி, திமுக கம்பெனியின் கீழ் இயங்குகின்ற ஒரு சிறு கம்பெனி. அந்த கம்பெனி மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூட்டணி. அதற்கு பின்பு அதிமுக நீங்க சொல்லையே தேவையில்லை, பாரதிய ஜனதாவின் அடிமையாகி போச்சுது. மிக எளிமையாக எடப்பாடியை வீழ்த்திடலாம், மிரட்டிடலாம். யாரு? அமித்ஷா. ஒரே ஒரு கால், ஒரே ஒரு ஃபோன் காலில், ஒரே ஒரு தொலைபேசியில் மிக எளிமையாக நடுங்கக்கூடிய மனிதர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அப்படி இல்லைன்னா என்னவோ கூட அவருக்கு என்னங்கள்னு தெரில, இல்லை அவர் மனநிலையான்னு தெரில. அமித்ஷா அப்பா இந்தியாவின் மிகப்பெரிய உள்துறை அமைச்சர், அவரே நம்மளை கூப்பிட்டு பேசிட்டாரு அப்படின்னு அவர் விழுந்துருவாரு.
அதனால அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர்லாம் கிடையாது. இப்படி அவர்களுடைய கூட்டணி ஒரு வகையில் இருக்குது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி அது இன்னும் அதோட தன்னுடைய நிலைப்பாடை அறிவிக்கிற. ஆனால் அவர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார். ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்ககிட்ட வந்து இடஒதுக்கீடை கேட்பதற்கு எனக்கு வெட்கமா இருக்குது, அவமானமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் நிற்க வேண்டிய ஒரு மனிதர் யாருன்னா, நல்லவன், தன்னை விட சிறியவன் அப்படின்லாம் நினைக்க கூடாது, நல்லவன், நல்ல கொள்கை கொண்டவன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை தான் அவர் வந்து தேர்வு செய்யணும். நாம் தமிழர் கட்சி கூட தான் அவர் வந்து நிற்கணும். ஏன்னா அவருக்கான ஒரு சரியான பாதை அப்படிங்கிறது அது நாம் தமிழர் கட்சி தான். தமிழர்களிலே ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்கக்கூடாது. சீமான் சிறியவராக இருந்தாலும் அவர் யாரு, ஒரு புரட்சியாளர், நம்மை விட ஒரு அதிக மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறாரு அப்படின்னு தான் நாம வந்து நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் அந்த கட்சி வாழும், வளரும், வாழும், தமிழர்கள் வாழ்க்கையும் மாறும். அந்த நிலையில ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த அதிமுகவோட கூட்டணியில போய் தன்னை தாழ்மைப்படுத்தி கொள்ளாமல் ஒரு புதிதான ஒரு தமிழ் தேசிய ஒரு அணியை ஏற்படுத்த வேண்டும். அது அவருடைய தேர்வு நாம் தமிழர் கட்சியா இருக்கணும்னு என்னுடைய எண்ணம். அதை நான் சொல்றேன். இப்படி ஒவ்வொரு தளங்கள்லையும் நாம வந்து யோசிக்கும் போது ஒவ்வொரு இந்த தேமுதிக அது இயற்கையாகவே இப்போ திமுக கூட்டணிக்கு போயிருச்சு. ஏனென்றால் அவர்கள் ஒரு வகை மாற்றுமொழி லாபிகளா மாறிட்டாங்க. இந்த வரிசைகளை நாம பார்க்கும்போது எப்பவுமே இந்த நிலத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் உயிர் கொண்டு நேசித்து இந்த மக்களுக்காக ஒரு இராணுவ வீரரை போல நிற்கின்ற ஒரு படை எதுன்னு கேட்டா அது சீமானின் தம்பிமார்களும் தங்கைமார்களும் தான். அவர்கள்தான் இந்த நிலத்தை காப்பாற்ற வந்த தேவ தூதர்கள். அவர்கள்தான் இந்த வளங்களை காப்பாற்ற வந்த இறை தூதர்கள்னு நாம சொல்லலாம். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியலையும் தலையிட்டு பேசக்கூடிய, தமிழர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி படைத்த அரசியல் தலைவன் அது சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. நம்ம அதை பெரியார் விடயங்கள்ல கூட நம்ம பேசியிருக்கோம். இப்ப எங்கெங்கும் காணினம், எங்க போனாலும் சீமானை பற்றி பேசாத அரசியல் பேசுகிறவர்கள் இல்லவே இல்லை. திமுக காரனாக இருந்தாலும், அதிமுக காரனாக இருந்தாலும், இல்ல கம்யூனிஸ்ட்வாதிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சீமான் என்கின்ற ஒற்றை மனிதனின் கேள்விகளை யாரும் கேட்காமல் இல்லை. சீமான் என்ன யோசிக்கிறாரு, சீமான் என்ன பேசுறாரு, சீமான் என்ன சொன்னாருங்கிறத கேட்டு இவர்களிடம் கேள்வி எழுப்பாத மனிதர்கள் இல்லை, இளைஞர்கள் இல்லை. அந்த வகையில சீமான் வந்து ஜொலித்து கொண்டே இருக்கிறார். இந்த களம் அப்படி என்பது எப்பவுமே சீமான் ஒவ்வொரு தேர்தலையும் இது எனக்கான களம்னு சொல்லுவாரு. இப்பவும் அதைத்தான் சொல்றாரு, இது எனக்கான களம் அப்படின்னு தான் சொல்றாரு. உறுதியாக இந்த களம் 2026 நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கான களமாக இருக்கும். ஒரு தூய தமிழ் தேசிய அரசியல், நாகரிகமான அரசியல் மலர்வதற்கு நாம் தமிழர் கட்சியை விட்டால், சீமானை விட்டால், சீமான் தம்பிமார்களை விட்டால், தங்கைமார்களை விட்டால் வேற யாரும் கிடையாது. தமிழர்களை காப்பாற்றுவதற்கு, நாதியத்த தமிழனை காப்பாற்றுவதற்கு ஒரு படை, ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நிச்சயமான நீங்க நாம் தமிழர் கட்சியோட விடயங்களை சொல்றீங்க. சமீப காலமாக நம்ம பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியுமே பல தமிழ் தேசிய தளத்துல பயணிக்கக்கூடியவர்கள், பல தமிழ் சமூகங்கள் சார்ந்த தலைவர்கள், அதாவது நாடார் சமூக தலைவர்கள், தேவர் சமூக தலைவர்கள், பறையர் சமூக தலைவர்கள் அப்படின்ட்டு பல தமிழ் சமூக தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு பேரணியை நடத்தினெல்லாம் பார்த்தோம். இப்படி பல்வேறு விதமான புரட்சிகரமான விடயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட அவருடைய நிதிநிலை அறிக்கையை சீமானிடம் கொண்டு வந்து கொடுத்து அவர்களும் வாழ்த்து பெற்றுட்டு போனதையும் பார்க்க முடியுது. இப்படி ஒரு தமிழ் சமூக தலைவர்கள்லாம் சீமான் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒருங்கிணைகிறத பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்தியாவில் 3 ஆன்மீக புரட்சியாளர்கள் தோன்றியதாக வரலாறு சொல்கிறது. அந்த வகையில தமிழகத்தில் தோன்றிய எங்கள் தாத்தா, எங்களுடைய முன்னோர் வைகுண்டருக்கு பின்பு அவர் 16 தமிழர்களை, தமிழ் சாதியினரை இணைத்து துவையல், சமபந்தி துவையல்னு ஒரு விருந்தையே வச்சு, அது வந்து சமபந்தின்னு கூட அவர் சொல்லலை, துவையல் விருந்து அப்படின்னு தான் வந்து சொல்லி எல்லாருக்கும் சமமாக ஒரு விருதை வச்சவர் ஐயா வைகுண்டர். அதற்கு பின்பு நாம் எவ்வளவோ அரசியல்வாதிகளை நம்ம இந்த நிலத்துல வந்து படிச்சிருக்கிறோம். காமராஜருக்கு பின்பு இந்த எளிய மக்களுக்காக பேசக்கூடிய ஒரே ஒரு இயக்கமாக, மனிதனாக
அண்ணன் சீமான் இருக்கிறார். அவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய தமிழ் சமூகங்கள் இயக்கங்கள் திரண்டு நிற்கு அப்படின்னு நினைக்கும் போது அது பெருமையா இருக்குது. நான் கூட அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த பேரணியில நான் கூட அதை கலந்திருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீதி எங்கும் நிறைந்து காணப்பட்டார்கள். அந்த புலிக்கொடியை ஏந்தி அவர்கள் கோஷமிட்டு வருவதை பார்த்து அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். இப்படியெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. அதுவும் பறையர் சமூக மக்களுக்காக, இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த இடத்துல நின்னா அப்படின்னு சொல்லும்போது மிக பெருமையா அதை நம்மளால பார்க்க முடிந்தது. அண்ணன் திருமாறன் ஜியா இருக்கட்டும், அண்ணன் பூமிநாதனா இருக்கட்டும், எங்களுடைய அருமை அண்ணாச்சி முத்துரமேச நாடாராக இருக்கட்டும், கரிகாலன் பாண்டியனாக இருக்கட்டும், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கிறிஸ்தவ அமைப்புகள்ல இருந்து வந்திருந்தாங்க. ஐயா குரலினியன் அவர்களெல்லாம் அதுல பார்க்க முடிந்தது. இப்படி எண்ணற்ற தமிழ் சமூக அமைப்புகள் எல்லாமே ஒன்று திரண்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்களுக்குள்ள எந்தவித சாதி வேறுபாடும் கிடையாது, நாங்கள் யாரையும் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொன்னது கிடையாது, நாங்கள் எல்லாருமே தமிழர்கள், நாங்கள் ஒரே தாயின் பிள்ளைகள் அப்படின்னு எல்லாரும் அந்த மேடையில முழங்க வச்சவர் அண்ணன் சீமான் அவர்கள். அதுல நீங்க அந்த மேடையிலலாம் நான் அதுக்கு அந்த தலைவர்கள் பின்னாடி தான் நானே இருந்தேன். தலைவர்கள் உட்காருவதற்கே சேர் இல்லை, அந்த இருக்கைகள் இல்லை. அப்புறம் நிறைய தம்பிமார்கள் அந்த சாலைகள் அமர்ந்து உட்கார்ந்து அண்ணன் சீமான் எப்போ பேசுவாருன்னு காத்திருந்து கேட்டுட்டு போனாங்க. ஒரு மனிதன் கூட கலைந்து செல்லாமல் அவ்வளவு கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நிறைந்திருந்தார்கள். அதை பார்க்கும்போது தமிழ் சமூகம் ஓர்மை பெற்று விட்டது, தமிழ் சமூகம் ஒன்றாக கூடிவிட்டது அப்படின்னு நினைப்பதே இது ஒரு வரலாற்று பெருமை. சில தமிழ் அமைப்புகள் தங்களுடைய அமைப்புகளை கூட, இப்போ தம்பி சொல்லணும்னா தீரன் திருமுருகன் வழக்கறிஞர் அவர்கள் தன்னுடைய தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சியோடு இணைத்திருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு களம், ஒரு அமைப்புக்கெல்லாம் திரண்டு இன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமையை ஏற்றிருக்கிறது. அது அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே அங்க தமிழர்களாக தங்களை தலைமை ஏற்றிருக்கிறார்கள். நாம் இந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற சொல்றாங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு பதிவை சொல்லியிருந்தாரு. டேய், பறையனை அடிச்சா யாருமே வரமாட்டான்னு சொன்னாங்கடா, இத்தனை பேர் இத்தனை சாதி திரண்டு நிற்காங்கடா, எங்களுக்கு நிலமே வேண்டாண்டா, எங்களுக்கு இவர்களுடைய ஆதரவு, இவங்க எங்களை ஏத்துக்கிட்டா போதும்னு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பதிவை அண்ணன் பேசியிருப்பாரு. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கண்ணீர் தான் வந்தது. அந்த அளவுக்கு அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது. இப்படி ஒவ்வொருவரும், அண்ணன் பூமிநாதன் அவர்கள்லாம் சொன்னாங்க, சீமான் பின்னாடி நாங்கள் நிற்போம், குறவர்களில் இருந்துதான் கோணார்கள் பிறந்தார்கள் அப்படின்னு ஒவ்வொரு வரலாற்றையும் சொல்லும் போது வரலாறு அப்படியே திரும்புது. அண்ணாச்சி முத்துரமேச நாடார் அவர்களெல்லாம் பேசும்போது, நாங்கள்லாம் சாதியாங்க வரல, சாதி நாடார் என்பது என்னுடைய சாதி கிடையாது, அது என் குடும்ப அடையாளம் அப்படின்னு அதை சொல்லும்போது தமிழர்கள் எல்லாம் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க அப்படி என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த இடைவந்த இந்த மாற்று மொழிக்காரன், இந்த திராவிடர்களின் அரசு தான் இந்த தமிழர்களை எவ்வளவு துண்டாடி இருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்னும் ஒருங்கிணையும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் இங்க இருக்கிற திராவிட கூட்டத்தை, திமுக கம்பெனி கூட்டத்தை, திமுகவின் கூட்டணி அல்லக்கை ஒட்டுண்ணி கூட்டத்தை என்ன செய்யறாரு, கலங்கடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி இதை கலங்கடித்து கொண்டே இருப்பார். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். நிச்சயமான இறுதியா ஒரு கேள்வி, நீங்க சொல்றது பாக்குறது எல்லாமே நம்ம இணையத்துல பாக்குறோம், ஒரு பெருங்கூட்டம் கூடுது. ஆனா களத்துல நீங்க தொடர்ந்து பயணிக்க கூடியவர், கடந்த மாதத்துல கூட தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடத்துல போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. களத்திலையும் இந்த மாதிரியான ஒரு எழுச்சி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா? அது 2026 தேர்தலில் உண்மைக்குமே பிரதிபலிக்கும்? உண்மையிலே பிரதிபலிக்கும். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம இன்னைக்கெல்லாம் கேட்கும்போது அந்த நீக்கப்பட்டவர்கள், நான் உங்ககிட்ட ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நம்ம பேசியிருக்கிறோம், நீக்கப்பட்டவர்கள் தான் அந்த அரங்கத்துல அதிகமா நிறைந்து இருந்தாங்க அந்த வாக்குகளை கேட்க வரும்போது, அங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில். அதுபோல இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் அந்த நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவர்கள் அனைவரும் இப்போ புதிதாக அந்த தன்னை கட்சிக்குள் இணைத்து கொண்டு தன்னை புதுப்பித்து கொண்டு மிக வேகமாக களமாடுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த தம்பிமார்களின் 2026 என்பது நம் உயிர் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய
இறையாண்மை சம்பந்தப்பட்டது. தமிழர்களின் ஒவ்வொரு நகர்வும் என்பது தமிழர்களுக்கான வாழ்வு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவையும் அவர்கள் பேசுகிற பார்க்கும்போது நமக்கான களம் அப்படின்னு தான் அதை தோணுது. இது ஒரு வீச்சா இருக்கும். நம்ம அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 25 மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தம்பிமார்கள்ட்ட இருந்து பொதுமக்களிடம் இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வெகுவான ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்குது. அது உறுதியாக பிரதிபலிக்கும். நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றும், அதிகாரத்திற்கு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமான உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி.